பொம்மை கடை வாசல்ல ஒரு ஏழ்மையான சின்ன பொண்ணு தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா எனக்கு அந்த பொம்மையா வாங்கி தாங்கலாம்ப்பா அப்படின்னு பாவமா கேக்குது. அதுக்கு அவங்க அப்பாவும், கண்ணு அப்பா கிட்ட இப்ப காசு இல்லம்மா, ஆனா காசு இருக்கும் பொழுது அப்பானா நீ ஆசைப்பட்ட அந்த பொம்மைய நான் கண்டிப்பா வாங்கி தருவேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போறாரு. அவங்க அப்பாவும் 2-3 நாள்லயே அந்த காசை சேர்த்துட்டு அவங்களுடைய செல்ல மகளை கூட்டிக்கிட்டு அந்த பொம்மை கடைக்கு போறாரு. இதோ பாரு கண்ணு, இந்த கடையில உனக்கு எந்த பொம்மையை பிடிக்குதோ நீ அந்த பொம்மையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொம்மை கடைக்காரரும் இந்த பொம்மையை வாங்கிக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சின்ன பொண்ணும் ரொம்ப தயங்கி பார்த்துட்டு, அப்பா இப்ப எனக்கு எந்த பொம்மையும் தேவையில்லப்பா, நான் இன்னொரு நாள் வந்து பொம்மையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அவங்க அப்பாவும், என்னமா சொல்ற, நீ தானே ஆசைப்பட்டு பொம்மை வாங்கணும்னு கேட்ட, இப்ப என்னடானா இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பொண்ணும், அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா, நான் அப்புறமேட்டு வந்து கூட நான் அந்த பொம்மையை வாங்கிக்கிறேன்பா, இப்ப வாங்கப்பா நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட்டுக்கிட்டு போகுது. அவங்க 2 பேரும் நடந்து போறப்ப அவங்க அப்பா கேக்குறாரு, எதுக்காக இப்ப நீ அந்த பொம்மையை வேணான்னு சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்பா நம்ம ஊர்ல சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்து போய் ஒரு அக்கா குப்பை பொறுக்கிக்கிட்டு இருப்பாங்கல்லப்பா, அந்த அக்கா அந்த பொம்மை கடை பக்கத்துல தான்பா நின்னு நம்மள சோகமா பாத்துட்டு இருந்தாங்க. அப்பா நீங்க எனக்கு பொம்மை வாங்கி தர சந்தோஷத்தை விட பாக்குற அந்த அக்காவுக்கு, நம்ம அப்பாவும் நம்ம கூட இருந்தா இந்த மாதிரி நமக்கும் பொம்மை வாங்கி தந்திருப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கிற அவங்களுடைய ஏக்கத்தோட கஷ்டம் ரொம்பவே பெருசுப்பா. அந்த ஏக்கமும் அந்த கஷ்டமும் நம்மளுடைய சந்தோஷத்தின் மூலமா அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அவங்க அப்பாவும் கண் கலங்கிக்கிட்டே, மத்தவங்க கஷ்டப்பட்டா என்ன, நம்மளுடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற உலகத்துல மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு உன்னுடைய சந்தோஷத்தை தள்ளி வச்ச பாத்தியா, உன்னை பிள்ளையா பெத்ததுக்கு நான் தான் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Download ShareChat.